என்னடா மூடையாக இருக்கும் பார்க்கிங்களா? மூடைக்குள்ள நெல் இருக்குங்க. வீட்டில் அம்மா அரிசி இல்லைன்னு சொன்னாங்க. நெல்லை போய் அரைச்சிட்டு வாடான்னாங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எல்லா நெல்லையும் நம்ம டிராக்டரில் ஏற்றதுக்குள்ளே போதும் ஆகி போச்சுங்க. போகும்போது ரோட்டில் கூட வீடியோ எடுத்துகிட்டே போனேன். நான் ரைஸ் மில்லில் போய் வீடியோ எடுக்க முடியலங்க. என்னன்னு கேட்டால் நானே எல்லா நெல்லையும் தூக்கி மிஷினில் போட்டனால வீடியோ எடுக்க முடியல. ஒரே கவலையாயிருச்சு. கடைசியாக அந்த அரிசியை பார்க்கும்போது ஒரு கவலை இல்லைங்க, எல்லா கவலையும் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. எதனாலனா நம்மளே நாற்று விதைச்சி, நம்மளே நடவு பண்ணி, நம்மளே உரம் போட்டு, நம்மளே களை எடுத்து ஃபைனலாக அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை அவிச்சு மில்லில் கொண்டு வந்து இப்படி அரிசியாக விழும்போது பார்க்குற அழகு இருக்கே, சொல்லதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இதுதான் முதல் தடவை நான் அரிசி அரைக்கிறக்காண்டி மில்லுக்கு வந்திருக்கேன். அதனால என்னமோ தெரிலங்க, ஒரு காரோ பைக்கோ வாங்கினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த அரிசியை பார்க்கும்போது. கடைசியாக அரைச்சி முடிச்சுட்டு அரைச்சதுக்கு கூலி எவ்வளோங்க கேட்டால், கூலிலாம் வேண்டாம் தம்பி, வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. அப்புறமேட்டு நம்ம டிராக்டர் எடுத்து வீட்டுக்கு வந்து நெல் மூடையெல்லாம் ஒன்று ஒன்றா கொண்டு போய் வீட்டில் கொண்டு போட்டாச்சுங்க. எதனால் கூலி வாங்கலான்னு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்கங்க. வீட்டில் கொண்டு நெல் மூடையெல்லாம் போட்டுட்டு அப்புறமேட்டு புளியோதரையும் எள்ளு பொடியும் கடலை பொடியும் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புடி பிடிச்சாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.